நாகை அருகே 16 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்த பெண்ணை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து காயப்படுத்திய சைக்கோ இளைஞரின் அதிர்ச்சி பின்னணி தெரிய வந்துள்ளது. கொடூர குற்றவாளியின் திடுக்கிடும் குற்றப் பின்னணி என்ன? வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்த அந்த 40 வயதான பெண் தனது 16 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் சிறுமியிடம் அத்துமீற முயன்றிருக்கிறார். அதிர்ந்து போன சிறுமி சத்தம் போட்டு உதவிக்கு ஆட்களை அழைக்க அந்த நபர் தப்பி ஓடிவிட்டார். பிறகு அந்த சிறுமி எழுந்து கொல்லைப்புறம் வழியாக வெளியே ஓடிச் சென்று தனது உறவினர்களிடம் விஷயத்தை கூறி தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது வீட்டின் கொல்லைப்புறத்தில் பலத்த காயங்களுடன் சிறுமியின் தாய் மயங்கிய நிலையில் கிடந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். உடனே தாய் மகள் இருவரையும் மீட்ட உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகை உரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பாதிக்கப்பட்ட பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சைக்கோ நபரின் இந்த கொடூர செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் மற்றும் கிராம மக்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் குற்றவாளியை உடனே பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிந்த முத்துக்குமார் என்பவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை பிடிக்கும் போது தப்பி ஓடி தடுக்கி விழுந்ததில் கை மற்றும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட நபர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. காரைக்கால் காரைம்பெட்டு திடல் பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரின் மகன்தான் இந்த சைக்கோ இளைஞர் முத்துக்குமார். கஞ்சா போதைக்கு அடிமையான இவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடின்றி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளார். திருமணமான மனைவியும் இவருடைய செயல்பாடுகளால் வெறுத்து போய் பிரிந்து சென்று விட்டார். கொலை, கொள்ளை, வழிப்பறி, சாராய கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. கடந்த வருடம் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பிய இவர் காரைக்காலில் இருந்து தலைமறைவாக இருக்கிறார். நாகை மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் பதுங்கியிருந்து சிறு சிறு வேலைகளை செய்து வந்த இவர் அவ்வப்போது சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் அவ்வப்போது அத்துமீறி சில்மிஷங்களை செய்து பாலியல் தொல்லையும் கொடுத்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களின் புகாரின் பேரில் அப்பகுதி மக்கள் பலமுறை முத்துக்குமாருக்கு தர்மடி கொடுத்த சம்பவங்களும் அரங்கேறியிருக்கிறது. இருப்பினும் இவர் திருந்தியதாக தெரியவில்லை. தனியாக இருக்கும் பெண்களிடம் அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்த இவர் பெண்களை கொடூரமாக அடித்து உதைத்து பாலியல் வன்கொடுமை செய்யும் சைக்கோவாக நாளடைவில் உருவெடுத்துள்ளார். இதற்காக தனியாக வசிக்கும் பெண்களை அவ்வப்போது நோட்டமிட்டு அத்துமீறி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்படித்தான் நாகை அருகே உள்ள தெற்கு பொய்கை நல்லூரில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு அவரது தாயான 40 வயதான பெண்ணை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து காயப்படுத்திய சம்பவம் அரங்கேறியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இவரது பாலியல் குற்றச் செயல்களை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் திரைப்படங்களில் வரும் சைக்கோ வில்லன்களைப் போல கொடூரமாக இருப்பதாக தெரிவித்தனர். இவர் மீது நாகை, வெளிப்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இதேபோன்ற 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சைக்கோ இளைஞரின் செயல்களால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.